ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரையில் சரியான மழை. அதில் ரோஜா செடியில் பாருங்கள், மழை துளி அப்படியே உட்காந்துருக்காங்க. முட்டெல்லாம் கொஞ்சம் பூவாயிட்டாங்க. நாளைக்கு நல்லா பூத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 3 மணிக்கு மேலே வந்திருக்கேன் மாடியில். வெயிலெலாம் இல்லை, மழை பெஞ்சனால. அங்கே எப்பயும் போல் ஒரு கூட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டேன்னா, ஏன்னா அந்த மலைக்கு அந்த பூவெல்லாம் நல்லா பெருசாக நல்லா நிற்க முடியல. பறித்தா தானே அடுத்தடுத்தாப்பில் பூவெல்லாம் பூக்கும். அதனால் பூவெல்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கடை மாதிரியே போட்டுட்டேன். செம்பருத்தி, பாடாமல்லி, சாமந்தி, ஆரஞ்சு கலர் சாமந்தி, இவங்க மேரிகோல்டு, முல்லைப்பூ, இவங்க எல்லாத்தையும் பறிச்சாச்சு. மாடியில் ஒரு கடைங்கிற மாதிரி பூக்கடை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பறித்து மலைக்கு சூப்பராக இருக்காங்க எல்லாருமே. சும்மா அப்படியே தகத்தகங்கிற மாதிரி பச்சை பச்சேன்னு இருக்காங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு தான் வேகமாக ஓடி வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பிஸ்கட் சாப்பிட்றத. இவ்வளோ நேரம் மலையில் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. சாப்பிடணுங்கிற ஆர்வத்தில் ஓடி வந்துட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் பூவெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பறிக்க தான் அடுத்தடுத்த பூவெல்லாம் வரும். ஒரு ஐடியாவும் பறிக்கலை. இருந்தாலும் பக்கத்தில் தான் நிற்கிறேன். காக்கா அது வாடு சாப்பிட்டுருக்கு. பழகிட்டாங்க. இவங்களெல்லாம் பாருங்கள், மாடி தோட்டத்தை செடியெல்லாம் பாருங்கள். தங்கத்தோட இவங்க தான் ரொம்ப ஜொலிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி. ஒரு மழை தான், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த அளவுக்குலாம் செழிப்பாக இருக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு கத்திரிக்காயில் காய் வந்திருக்கு பாருங்கள். பூத்தல ஒன்றில் மட்டும் வந்திருக்காங்க. மிளகா செடி பூத்துருக்காங்க. இன்னும் காயெல்லாம் காணோம். இதுலேயும் ஒரு காய் வந்திருக்கு. வரட்டும். தக்காளி தான் வேகமாக வந்துட்டாங்க. இங்கனக்குள்ளே தான் அவங்களாம் இருப்பாங்க போல். நான் சீக்கிரம் வந்துட்டாலும் பார்த்துட்டே வந்துட்டாங்க பாருங்கள், அவ்வளோ பேர். சரி, மாடி தோட்டத்தில் உங்களுக்கு பறவையிலே நான் காமிக்கிறேன். எல்லோரும் இருக்காங்கல்ல, அதனால் ஒரு ரவுண்டு காமிக்கிறது. அது பக்கத்தில் கண்ணங்கரின்னு ஒரு புறா இருக்குது பாருங்கள். காக்கானே நான் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தது புறா. காக்கா பக்கத்தில் இருக்குது பாருங்கள். காக்கா அப்படி சாப்பிடாதே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். புறா தான் காக்கா. அது பக்கத்தில் ஒரு புறா கருப்பில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் செடியை தான் காமிக்க வந்தேன். பறவைகளை பார்த்தா நான் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன். இவங்கள பாருங்கள், மணத்தக்காளி கீரை. எல்லாரையும் பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. தினம் தண்ணி ஊற்றும் போது கூட ஒரு மாதிரி வெயிலில் வாடி இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சில்லுன்னு குளுன்னு இருக்காங்க. இந்த ரோஸில் பாருங்கள், அப்படியே மழை தண்ணி சின்னதாக பனித்துளி மாதிரி நிற்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு மாடி இருந்துச்சுன்னா சின்ன பூந்தோட்டம்லாம் நீங்களும் வைங்க. ஒரு சின்ன சைஸில் நான் இவ்வளோ வச்சதுக்கு எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். சாமிக்கு போடுறதுக்கு தான் இருக்கும். நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால் கவர் இருந்ததில் தான் எடுத்து வச்சுருக்கேன். கவர் இருக்குது. மண் ரெடி பண்ணால் இதுக்கெலாம் ஒரு செடி போட்டுடலாம். பார்ப்போம். இவங்களோட சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது.
கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும். இவங்க டல்லாக இருந்தாங்க, அன்றைக்கி காமிச்சிருந்தேன் போன வீடியோவில். கொஞ்சம் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க கலையெல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இது கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. உடனே சோர்ந்து போயிட்டாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். இந்த ஒரு மலையில் பாருங்கள், திருப்பி நல்லா பச்சுன்னு எந்திரிச்சு உட்காந்து நிற்கிறாங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மாடி தோட்டத்தில் அவளுக்கு இவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டு காமிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.